முதலமைச்சர் விஜயோட மனைவி சங்கீதா இப்ப கூடிய சீக்கிரம் நீலாங்கரை வீட்டுக்கு வரப்போறதாவும், அங்க இவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நடிகை த்ரிஷாவா இருக்கட்டும், அவங்க அம்மா இவங்க எல்லாமே ஒண்ணா சேர்ந்து அப்பாலஜி மாரி கேட்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய போறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விவாகரத்து வேணாம்னு சொல்லிக்கக்கூடிய சங்கீதா அவங்க எப்ப வந்து இந்தியா வரப்போறாங்க? அப்படி இந்தியா வந்தாங்கன்னா சென்னையில அவங்க எங்க தங்க போறாங்க? அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அதுக்கேத்த மாதிரியே இவங்க விவாகரத்து வாங்கிட்டு, அடுத்த 1 வார காலத்துல இந்தியா வருவாங்கன்னு பார்க்கும்போது, அங்க தான் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில, முதலமைச்சர் விஜயோட அப்பா, அம்மா பக்கத்துல போயிட்டு த்ரிஷா அவங்க உட்கார்ந்த விஷயம் ஒரு பெரிய பேசும் பொருளா மாறுச்சு. அத பத்தி எக்கச்சக்கமானவங்க கருத்து தெரிவிச்சு, அந்த கருத்து வந்து சர்ச்சையாவும் மாறி, சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிடுச்சு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல, சங்கீதா அவங்க கூடிய சீக்கிரம் இந்தியா வர்றதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்ய போறதாவும், அப்படி வரக்கூடிய அந்த நேரத்துல அவங்க நீலாங்கரை வீட்ல தான் ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரியும் ஒரு அப்டேட் வெளிவந்திருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி ஜேசன் செஞ்சய் இயக்க இருக்கக்கூடிய சிக்மா திரைப்படம் ரிலீஸ் ஆக போது. அதுக்கான அஃபிஷியல் டேட்ட அறிவிச்சுட்டாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் இந்த படத்துக்கான ப்ரமோஷன் ஈவென்ட் ரொம்ப படுதீவிரமா நடக்க போறதாவும், அப்படி நடக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரமோஷன் ஈவென்ட்லயுமே தன்னோட அப்பா, அம்மா 2 பேருமே கலந்துக்கணும் அப்படிங்கிற ரெக்வெஸ்ட்ட தான் ஜேசன் சஞ்சய் தன் அப்பா, அம்மா கிட்ட முன் வச்சிருக்காரு. இதுக்காக இப்ப சங்கீதா அவங்க லண்டன்ல இருந்து இந்தியா திரும்பி அவங்க இருக்கக்கூடிய அதாவது ஜேசன் சஞ்சய், திவ்யா சர்ஷா அப்புறம் முதலமைச்சர் விஜய் இவங்க எல்லாமே ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி நீலாங்கரை வீட்ல ஸ்டே பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஒருவேளை அவங்க நீலாங்கரை வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி குடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதாம். இதுவரைக்கும் இவங்கள வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி, இவங்க ஹர்ட் ஆகுற மாதிரி, குறிப்பா இவங்க வந்து விவாகரத்து முடிவ எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்காக யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் அந்த வீட்ல வந்து அசெம்பிள் ஆக வச்சு, அவங்க சங்கீதா கிட்ட மனப்பூர்வமா தான் வருத்தத்த, தான் மன்னிப்ப பதிவு பண்ணும்போது, இனி வரக்கூடிய நாட்கள்ல சங்கீதா அப்புறம் முதலமைச்சர் விஜய் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்குமே வந்து விட்டு போகாது. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. இவங்க லைஃப்ல வந்து யாருமே குறுக்க வர முடியாது. அப்படிங்கிற நம்பிக்கை சங்கீதா அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏற்பாட செஞ்சிருக்காங்களாம். இதுல வந்து விஜய் அவரோட அப்பா, அம்மா, நடிகை த்ரிஷா, த்ரிஷாவோட பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இதுல கலந்துக்க போறதாவும், கூடிய சீக்கிரம் இதுக்கான ஏற்பாடுகள நீலாங்கரை வீட்ல தான் வந்து தயார் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரியும் அப்டேட் வெளிவந்திருக்குது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரப்போற அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி அன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் நடக்க போகுதாம். அப்படி ஒரு நீலாங்கரை வீட்டுக்கு சங்கீதா அவங்க வந்து அந்த டோர ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா அங்க நிக்கும்போது, கண்டிப்பா சங்கீதாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சிய ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா எல்லாரும் உட்கார்ந்து பேசி, மனசு விட்டு பேசி, தன் மனசோட பல விஷயங்கள ஷேர் பண்ணும்போது, இதுவரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய அந்த கோவம், வெறுப்பு இது எல்லாமே வெளில வந்து இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லயும் தன்னோட கணவர் கூட அவங்க ஹேப்பியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஒரு விஷயத்த ஜேசன் சஞ்சயும் அவங்க மகளும் பண்ணியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.